السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழுரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மை ஷவ்வால் பிறையினுடைய முதல் ஜும்மாவிலே அமர வைத்திருக்கின்றான். இப்பொழுது நாமெல்லாம் நமக்கு அருளை தள்ளி தந்த, நம்மை நரகை விட்டும் விடுதலை பெற வைத்த, நமக்கு இந்த உலகத்திலே எல்லாவிதமான சுகபோகங்களையும் கற்றுக் கொடுத்த ரமலான் மாதத்தை விடைபெற்று நாம் ஷவ்வாலில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு என்ன கற்றுத்தந்தது, அதிலே நாம் என்ன படிப்பினை பெற்றுக்கொண்டோம், இந்த ஷவ்வாலுடைய மாதம் நம்மை என்னை உணர்த்துகின்றது, இதை நாம் எந்த வழியில் கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம், இதனுடைய விளக்கங்களை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன கூறுகின்றது என்பதை பற்றி சற்று அலசி பார்ப்போமேயானால், இன்றைய காலத்தில் இப்பொழுது உள்ள நிலவரப்பின்படி வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக நிகழக்கூடிய நாளிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றளவில் வெப்பத்தை அவர்கள் குறிக்கக்கூடிய நேரத்தில் 105.1 டிகிரி என்பதாகவும் 106.2 டிகிரி என்பதாகவும் கணக்கிட்டு குறிப்பிடுகின்றார்கள். அவ்வளவு பெரிய வெப்பத்தை நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹு தஆலா நமக்கு தந்துள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வெப்பத்தினுடைய சூழ்நிலையை அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா 4 விதமான காலங்களை பற்றி அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றார். அதிலே ஒன்றுதான் இலையுதிர் காலம். ஒரு காலத்தில் அந்த நேரத்தில் அதிகமான காற்றுகள் வீசும், ஒவ்வொரு மரத்திலிருந்தும் அத்தனை இலைகளும் கீழே கொட்டி தவழ்வதை நாம் பார்த்திருப்போம். இன்னொரு காலத்தை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது அது குளிர்காலம்.
உங்களை குளிரால் வாட்டி வதைக்கக்கூடிய காலம். மூன்றாவதாக சொல்லப்போனால் வசந்த காலம். அன்றைய காலத்தில் நமக்கு குளிரும் நம்முடைய உடலுக்கு ஒத்துக்கொள்ளும், அதுபோன்று வெப்பமும் நமக்கு தாங்கிக் கொள்ளும். இந்த இரண்டையும் நம்முடைய உடல் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வசந்த காலத்தையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தந்திருக்குகின்றார். இறுதியாக நான்காவது தான் கோடை காலம். இந்த கோடை காலம் வந்துவிட்டால் மனிதன் தன்னுடைய நினைவை இழக்கக்கூடிய அளவிற்கு அவன் அந்த வெப்பத்திலே சுற்றி திருவானையானால் அவனால் அவனுடைய நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுகின்றன என்பதை இன்றைய மருத்துவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதனால்தான் காலை 9 முதல் மதியம் 3 மணி வரை நீங்கள் வெளியில் வராதீர்கள் என்பதை இன்றளவிலும் மருத்துவர்கள் உங்களுக்கு ஒவ்வொரு இந்த கோடை காலத்திலும் உணர்த்தி கொண்டே இருக்குகின்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த காலத்தை நமக்கு எதற்காக தருகின்றான்? இந்த காலத்தின் மூலமாக நமக்கு என்ன போதிக்க விரும்புகின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இலையுதிர் காலம் எப்படி என்றால், ஒரு மனிதனிடத்திலிருந்து அவனிடத்தில் உள்ள பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட வேண்டும், அவன் பரிசுத்தமானவனாக ஆக வேண்டும். எப்படி என்றால், ஒரு இலையுதிர் காலத்தில் ஒரு மரம் தன்னுடைய இலைகளையெல்லாம் உதிர வைக்குகின்றதல்லவா, அதை உதிர வைத்துவிட்டு புதிதாக ஒரு இலையை அதிலே உற்பத்தி செய்கின்றது. அதுபோன்று மனிதனத்தில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், தீய பழக்கங்கள், அவன் செய்த பாவங்கள் அத்தனையும் அவனிடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்கு பின்னால் எப்படி மரத்திலே புதிதாக இலைகள் உதிக்குகின்றதோ, புதிதாக எப்படி அந்த மரத்திலே இலைகள் உருவாகின்றதோ, அதுபோன்று மனிதன் தூயவனாக உதிக்க வேண்டும் என்பதையே இந்த இலையுதிர் காலங்கள் மனிதனுக்கு போதித்து கொண்டிருக்கின்றன. அதற்காகத்தான் அதை முன்னுதாரணமாக ரமலான் மாதத்தை நமக்கு ஆக்கி, இந்த மாதத்திலே நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கை வழிமுறைகளை ஆக்கி கொண்டீர்களோ, உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எப்படி ஆக்கி கொண்டீர்களோ, அதுபோன்று நீங்கள் ஒவ்வொரு மாதங்களிலும் உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சரியாக பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய உடல்களிலும் உங்களுடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் இலைகளைப் போன்று உதிர்ந்து புதிதாக உங்களுடைய உள்ளங்கள் பலம் பெறுகின்றன, ஈமானால் வலுப்பெறுகின்றன என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த காலத்தின் மூலமாக மனிதனுக்கு உணர்த்துகின்றார். இரண்டாவதாக எடுத்துக்கொள்வோமையானால் குளிர்காலம். குளிர்காலம் என்றால் ஒவ்வொரு மனிதனும் வெப்பத்தை தேடி ஓடுவான். எனக்கு வெப்பம் வேண்டும் என்பதற்காக குளிர் பிரதேசத்திலே சென்று அங்கெல்லாம் விறகுகளை கொண்டு நெருப்பை மூட்டி குளிர்காயக்கூடிய நிலைமைகளை நாம் இன்றளவிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த குளிர் இருக்குகின்றதே, உன்னுடைய உடலில் தேவை இல்லாத அந்த குளிர்ச்சியான நேரத்திலே உன்னுடைய உடலை நீ வெப்பத்தை கொண்டு பாதுகாத்துக்கொள். நரகத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நெருப்பை கொண்டு மூட்டுகின்றான் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதை 3000 ஆண்டுகள் மூட்டினான், அது பிறகு அது கருநிறமாக மாறியது என்பதாக ஹதீஸ்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தியின் மூலமாக விளங்க முடிகின்றது. ஆனால் அந்த வெப்பத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் தாங்குகின்ற பொழுது நாம் என்ன நினைப்போம் தெரியுமா? நாம் குளிரான பிரதேசத்தில் இருந்திருக்கக்கூடாதா, நம்முடைய உடல் குளிராக இருக்கக்கூடாதா என்பதாக ஒவ்வொரு மனிதனும் நினைப்பானாம். ஆனால் நீ மரணித்ததற்கு பின்னால் நீ செய்த அந்த பாவத்தின் காரணமாக வெப்பத்தினால் தாக்கக்கூடிய ஒரு நரக நெருப்பிலே நீ போடப்படுவாய் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த குளிர்காலத்தின் மூலமாக உணர்த்துகின்றார். சாதாரணமான குளிர்காலத்தில் மனிதர்கள் ஏதாவது ஒன்றை போர்த்தி கொண்டோ எப்படியோ அவர்கள் வாழ்க்கையை கழித்து விடுவார்கள். ஆனால் வெப்ப காலத்தில் எந்த ஒரு மனிதனும் உள்ளே இருந்தாலும் சரி, அவன் நான் வெளியிலே இருக்க வேண்டும், என்னுடைய உடல்
காற்றோட்டத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் பிரியப்படுவான். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகள் இந்த உலகத்திலே ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை உணர்த்தி கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. வசந்த காலம், அதற்கு பின்னால் 2 காலங்களும் அல்லாமல் நம்மை குளிரூட்டக்கூடியதாகவும் வெப்பத்திற்கும் 2க்கும் மத்தியில் ஒரு சமீபமான காலமாக வசந்த காலம். அந்த காலத்தில்தான் பழங்கள் எல்லாம் கனிந்து அது பல குவியலாக நமக்கு வழங்குகின்றன. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த வசந்த காலத்தில்தான் அந்த மக்கமான ஹரம் ஷரீஃபில் 2லும் மக்காவிலும் மதினாவிலும் பேரித்த பழங்களை குளிர்ந்த வண்ணம் அவர்களுக்கு வழங்குகின்றான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஹதீஸின் மூலம் அறிவித்து தருகின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த வசந்த காலமும் உண்டது. எப்பொழுது இந்த பூ உலகத்திலே நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக, அல்லாஹு தஆலா எந்த கட்டளைகளை உனக்கு போதித்தானோ அந்த கட்டளைகளை ஏற்று உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நல்ல முறையிலே நடந்து விட்டாயானால் உனக்கு மரணத்திற்கு பின்னால் அத்தனை காலங்களும் உனக்கு வசந்த காலம்தான் என்பதை இந்த காலங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் ஆராய்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நான் மேலே ஓதிய அந்த ஆயத்திலே குறிக்காட்டுகின்றான். குறைஷிகள் அவர்கள் காலங்கள் நமக்கு மாறி வர வேண்டும் என்பதாக அவர்கள் பிரியப்பட்டார்கள். அந்த பிரியத்திற்கு தோதுவாக அவர்களுக்கு கோடை காலத்தையும் அதை மாறி வசந்த காலத்தையும் அவர்களுக்கு நாம் கொடுத்தோம். பிரயாண நேரத்திலே அவர்களுக்கு மன விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலத்தையும் நாம் அவர்களுக்கு கொடுத்தோம். கொடுத்துவிட்டு அவர்களிடத்திலே கூறினோம், இந்த காபாவை உருவாக்கிய இந்த காபாவிலே வணங்கக்கூடிய உங்களுடைய இறைவனை நீங்கள் கடமையாக நினைத்து வணங்குவீராக என்பதாக அவர்களுக்கு நாம் போதித்தோம். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தோம், அவர்களுக்கு நீர் ஆகாரங்கள் அளித்தோம் என்பதாக அத்தனை விஷயங்களையும் சூரத்துல் குரைஷிலே அந்த குரைஷி சமுதாயத்திற்கு என்னென்ன நலவுகள் வழங்கினோம் என்பதையெல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அழகாக குறிக்காட்டுகின்றான். இப்படியெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களிடத்தில் கூறிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய இறைவனை சரியாக உங்களுடைய வணக்கங்களை வணங்கி அவனை நினைவுபடுத்துங்கள் என்பதை அவர்களுக்கு நாம் நினைவுபடுத்தினோம். ஆனால் அதிலே ஒரு சிலர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். ஆகையால் தான் இன்றளவிலும் அவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சூறாவின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். ஒரு தடவை ஹஸ்ரத் அபூதர் அல் கிஃபாரி ரஹ்மத்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பாங்கினுடைய அழைப்பாளர் ஒருவரை அவர் பாங்கு அழைப்பு விடுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அனுமதி கேட்குகின்றார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அமைதியாக இருங்கள், வெப்பம் தனியட்டும் என்பதாக கூறிக்கொண்டே இருக்குகின்றார்கள். வெப்பம் தனித்து கொண்டே வந்தது. இறுதியாக ஒரு மனிதனுடைய நிழல் 2 மடங்காகின்ற அளவிற்கு அசர் நேரம் வருவதற்கு முன்பாக லுகருடைய அதான் விடுவிக்கப்பட்டது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்மால் காண முடிகின்றது. ஆக வெயில் காலத்தில் நீங்கள் தொழுகையை பிற்படுத்துங்கள், மழை காலத்தில் நீங்கள் தொழுகையை தீவிரப்படுத்துங்கள் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார்கள். அந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 5வது பாகத்திலே பதிவாகி இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போமேயானால் இந்த கோடை காலம் நமக்கு எதை நினைவுறுத்துகின்றது, எதை நமக்கு அறிவுறுத்துகின்றது என்பதை நாம் பார்க்குகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் மரணத்திற்கு பின்னால் உனக்கொரு படுகொலி என்பது இருக்குகின்றது. அந்த படுகொலியிலிருந்து நீ தப்பிக்க வேண்டுமானால் உன்னை நீ அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அவனுடைய அந்த வேதனையிலிருந்து உன்னை காப்பாற்றிக்கொள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ கட்டுப்பட்டு விடு என்பதையே இந்த விஷயங்கள் போதிக்குகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டிருக்குகின்ற பொழுது நரகம் அல்லாஹ்விடத்திலே கூறுமாம், யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடியார்கள் என்னிடத்திலே போடப்பட்டு கொண்டே இருக்குகின்றார்கள். ஒரு சில காலங்கள் அவர்கள்
போடுவதை நீ நிறுத்தி விடுகின்றாய், அவர்களை முழுமையாக நீ மன்னித்து விடுகின்றாய். அந்த நேரத்தில் நரகம் இருக்குகின்றதே, அதிலே ஒரு பகுதி மற்றொரு பகுதியான ஒரு பகுதியை சாப்பிட்டு விடுகின்றது. இதனால் எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் ஏற்படுகின்றது என்பதாக நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டதாம். அப்பொழுது அல்லாஹு தாலா கூறினானாம், நீ 2 நேரத்தில் மூச்சு விடுவதற்கு உனக்கு நான் அனுமதி அளிக்குகின்றேன். அதுதான் ஒன்று கோடை காலம், ஒன்று குளிர்காலம். கோடை காலத்தில் விழக்கூடிய மூச்சுத்தான், அந்த நரகத்தினுடைய மூச்சுதான் இப்பொழுது நம்மை வெப்பமாக தாக்கி கொண்டிருக்கின்றது. குளிர் அதிகமாக நமக்கு ஏற்படுகின்ற பொழுதுதான் அது 2வது மூச்சு விடுகின்றது. அதன் மூலமாக நமக்கு குளிர் அதிகமாகின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்குகின்றார்கள். இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாகியிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்க்குகின்ற பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயங்களின் மூலமாக மறுமை என்பது ஒன்று இருக்குகின்றது. அந்த மறுமைக்காக நீ இந்த உலகத்திலேயே நீ தயாராகிக்கொள் என்பதைத்தான் ஒவ்வொரு செய்திகளும் நமக்கு நினைவுறுத்தி கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தபுக் போரிலே கலந்து கொள்ளாமல் ஒரு சில சஹாபாக்கள் தங்களுடைய இல்லத்திலேயே தங்கிவிட்டார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அழைப்பு விடப்படுகின்றது. அவர்கள் வருகின்றார்கள். அவர்களிடத்தில் சஹாபாக்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குகின்றார்கள், நீங்கள் ஏன் போரிலே கலந்து கொள்ளவில்லை என்பதாக கேட்குகின்ற பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், வெப்பம் எங்களுக்கு அதிகமாக இருந்தது, மிகப்பெரிய ஒரு வெயில் காலம், அந்த வெயில் காலத்திலே நாங்கள் இருந்தோம், அதனால் நாங்கள் கலந்து கொள்ளாமல் இல்லத்திலேயே தங்கிவிட்டோம் என்பதாக அவர்கள் கூறுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் இந்த காலத்தினுடைய வெப்பத்திற்கே நீங்கள் பயப்படுகின்றீர்கள், நாளை மறுமையிலே நரக நெருப்பினுடைய வெப்பம் எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த வெப்பத்தை நீங்கள் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகின்றீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சஹாபாக்களுக்கு கூறிய செய்தியை ஹஸ்ரத் புகாரி இமாம் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே வெளியிடக்கூடிய அந்த செய்தியை நம்மால் காண முடிகின்றது. ஆக நாம் மறுமைக்கு நாம் என்ன தயார் செய்து வைக்குகின்றோம் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு கேட்குகின்றதே தவிர, இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்காக என்னதை தயார் செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதாக யாரும் கேட்கப் போவதில்லை. மாறாக நமக்கு இந்த உலகமும் நிரந்தரம் இல்லை என்பதை அத்தனை பேர்களும் அறிந்திருந்து இந்த உலகத்திற்காகவே நாம் ஓடோடி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் பார்க்குகின்ற பொழுது ஹஸ்ரத் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அவன் தன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஓடோடுகின்றான். ஓடோடி அவன் வாலிபத்தை இழந்து வயோதிகத்திற்கு வருகின்ற பொழுது இல்லத்திலே அமர்ந்து கொண்டு நான் இறைவனை வணங்க வேண்டும் என்பதாக அவன் நினைக்குகின்றான். ஆனால் அந்த நேரத்திலே அவனால் வணங்குவதற்குண்டான அந்த சக்தி அவனை இழந்து விடுகின்றான். ஆகையால் கவலைப்படுகின்றான். ஆக இந்த உலகத்தில் எப்பொழுது உங்களுக்கு எதுவரை வாலிபங்கள் தங்கியிருக்குகின்றதோ அந்த வாலிபங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை மறந்து விடாதீர்கள். அல்லாஹுடைய கட்டளை மறைந்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் வயோதிக நிலைமையில் இருக்குகின்ற பொழுது அந்த நேரத்தில் கவலைக்குள்ளாக்கப்படுவீர்கள். அந்த கவலையிலிருந்து உங்களால் மீளவே முடியாது என்பதை ஹஸ்ரத் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தி நமக்கு ஞாபகமாக இருக்குகின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் ஆராய்ந்து பார்க்குகின்ற பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை கொண்டு நம்மை சரிபடுத்தி கொண்டிருக்கின்றான். நாம் இந்த மாதத்திலே எப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் கடைபிடித்தோமோ அதுபோன்று அடுத்த ரமலான் வருகின்ற வரை அத்தனை கடைபிடிப்புகளையும் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் இந்த ஒவ்வொரு செய்திகளும் நமக்கு நினைவுறுத்துகின்றது. வல்லா அல்லாஹ் நாம் வாழுகின்ற காலமெல்லாம் நம்மை எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே படைத்தானோ அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றி அல்லாஹ் கூறிய அந்த வழிமுறைகளை சரியாக கடைபிடித்து அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று நமக்கு கூறினார்களோ அந்த வழிமுறைகளை நாம் சரியாக வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு பிரியமான அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் இந்த உலகத்தை விட்டும்
பிரிவதற்கு நல்லருள் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.